வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேராசிரியர் அருணன் அவர்களும் பத்திரிகையாளர் ஆர் வெங்கடேஷ் அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நாடாளுமன்றம் கூடுது, நாளை ஒருங்கிணைந்த பட்ஜெட் வெளியிடப்படும் அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. நாளை பட்ஜெட்னா அதற்கு முந்தின நாள் அரசாங்கத்தினுடைய எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை வரும். அந்த பொருளாதார ஆய்வறிக்கை வர்றதுக்கு முன்னால ஒரு நாள் முன்னதாக காங்கிரஸ் கட்சி நேற்று ஒரு பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கும் முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரமும் சேர்ந்து அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அது கொடுக்கக்கூடிய சித்திரம் ரொம்ப மோசமானதாக இருக்கு. இந்திய பொருளாதாரம் நல்ல நிலையில் இல்லை அப்படிங்கிற உண்மையை சொல்லி அவங்க அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை ஒரு எதிர்கட்சி கொடுக்கின்ற அறிக்கை உண்மை நிலை நன்றாக இருந்தாலும் மோசமாக இருக்குன்னு தான் கொடுக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல யதார்த்த நிலையை தான் அவங்க கொடுக்குறாங்க, அரசு எக்ஸாஜரேட்டட் வெர்ஷனை நம்ப சொல்லுது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றதுல பொருள் இருக்கா? இல்லை, அடிப்படையில் நீங்கள் அவர் ஒரு வார்த்தை பயன்படுத்த ரோசி பிக்சர் நீங்கள் கொடுப்பாங்க நாளைக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் அதுக்கான ஒரு யதார்த்தத்தை நாங்கள் இன்னைக்கு உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் இருக்குது. குறிப்பாக நீங்கள் இன்னைக்கு இவங்க தெரிவிக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள், குறிப்பாக நீங்கள் ஜிடிபியில் இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்காது, அல்லது தொழில்துறையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், அல்லது உற்பத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள், இதை பற்றி இருக்கக்கூடிய இந்த விவரங்கள் எல்லாம் ஏற்கனவே இந்த டிமானிட்டைசேஷன் ஆரம்பித்த காலத்திலேருந்தே தொடர்ச்சியாக இதை பல்வேறு பொருளாதார அறிஞர்களும் துறை சார்ந்த வல்லுநர்களும் தெரிவித்து கொண்டே தான் வரக்கூடிய விஷயம். இது ஒரு உடனடியான ஒரு புதுசாக இந்த செய்தி எதுவும் இவங்க தெரிவிக்கக்கூடிய இரண்டு பேரும் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் இருக்கக்கூடிய விவரங்கள் புதிதானவை அல்ல. ஒன்று. ரெண்டு, அந்த மாதிரியான ஒரு 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 கண்டென்ட்டை பற்றி யோசிக்கும் போது நம்ம இதனுடைய உள்ளடக்கத்தையோட இதனுடைய உள்நோக்கத்தை தான் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த உள்நோக்கம் இந்த மாதிரி தேசியத்துக்கு நம்ம தேசம் அளவுக்கு ஒரு 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 ரோசி பிக்சரை கொடுத்து நாளைக்கு இந்த அரசாங்கம் வேறு விதமான எண்ணத்தை ஏற்படுத்த விரும்புகிறது, அதற்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கான உண்மை பிக்சரை காமிக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக மக்களை இன்றைக்கு அவர்கள் தங்களுடைய ஒரு எந்த விதமான ஒரு ஒரு ரோசி பிக்சர் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் இந்த மாதிரியான தகவல் தெரிவிக்கப்படுகிறதோ அப்படிங்கிற சந்தேகத்தை தான் எழுப்புது. நீ யதார்த்தமான நிலையை பற்றி அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி இதை போன்ற ஆய்வறிக்கையை வெளியிட்டால் அதனுடைய உள்ளடக்கம் குறித்த உள்நோக்கம் பற்றி நம்ம பேசுறோம். அரசு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அதனுடைய உள்ளடக்கம் உள்நோக்கத்தோடு கொடுக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி நம்ம என்னைக்காவது புரிஞ்சுக்குவோமா? இல்ல அப்படி இருக்கவே இருக்காது. அரசு கொடுக்கக்கூடியது அனைத்தும் உள்ளதை உள்ளபடியே அப்படியே மக்களுக்கு தரக்கூடிய வெளிப்படையான அரசுகள் தான். அவை எந்த விதமான மேனிப்புலேஷனும் இருக்கக்கூடிய நிலைகள்ல செய்யறது இல்லை. அரசு தரக்கூடியவை உண்மையானவை, கட்சிகள் கொடுக்கக்கூடியவை சரியானவை அல்ல, உண்மைக்கு மாறானவை. ஒரே ஒரு வித்தியாசம் தான் அதுல இருக்கு. அரசு கொடுக்கக்கூடியது உங்களால கிராஸ் ரெஃபர் பண்ணி நீங்க அதை சரிபார்த்து கொள்வதற்கான அந்த தரவுகள் ஓப்பனா இருக்கு. ஆக்சுவலா இப்ப இதுல கொடுக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை நீங்க கிராஸ் ரெஃபர் பண்ணி தரவுகளை சரிபார்க்கறதுக்கு உங்களுக்கான இண்டிபெண்டன்டான தரவுகளை சரிபார்ப்பதற்கான ஒரு இண்டிபெண்டன்டான ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்கு இப்ப இதுல இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்கள் கொடுக்குறாங்க, பல்வேறு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. இதை பத்தி நீங்க எந்த விதமான ஒரு எங்க போய் நீங்க இதை பத்தி ஆய்வுகளை நீங்க எந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இவங்க சொல்றாங்க, எந்த ஆய்வுகளுக்கு தரவுகள்ல இருந்து இதை பேசுறாங்க அப்படின்னு நீங்க கிராஸ் ரெஃபர் பண்ணி நீங்க வெரிஃபை பண்ணுங்க. இண்டிபெண்டன்ட்டா வெரிஃபை பண்றதுக்கான வாய்ப்பு இதுல குறைவு. ஆனா அரசாங்கம் வழங்கக்கூடிய எந்த புள்ளி விவரத்தையும் நீங்கள் மறு ஆய்வு செய்வதற்கும் அதுல இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்டுவதற்கோ அல்லது நீங்க எக்ஸாகரேட் பண்றாங்களா பண்ணலையா, இல்ல யதார்த்தத்தை விட இவங்க தவறான ஒரு சித்திரத்தை கொடுக்கிறார்களா, ஏன்னா நீங்க நாளைக்கு அந்த விவரங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் போதே நீங்க நிச்சயம் வேறு பல்வேறு தரவுகள்ல இருந்து நீங்க கண்டிப்பா அதை ரெஃப்யூட் பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்புமே இருக்குல்ல. இதுல ரெஃப்யூட் பண்றதுக்கான என்ன வாய்ப்பு இருக்கு சொல்லுங்க. பேசுவோம். அரசினுடைய புள்ளி விவரங்களையே அடிப்படையாக கொண்டு கூட இவர்களும் சொல்லலாம். அரசினுடைய ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு விதமாக புள்ளி விவரங்களை கொடுக்குதுங்கிறத கடந்த காலத்துல பல இடங்கள்ல பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்தோம். நீங்க எப்படி பார்க்குறீங்க அந்த ஆய்வறிக்கையை? இல்ல, காங்கிரஸ் நாடாளுமன்றத்துல ஒரு பிரதான எதிர்கட்சி என்கிற முறையில தன் கடமையை செய்கிறது. அதற்கு அது தருகிற அந்த ஆய்வறிக்கையுடைய உள்ளடக்கத்தை பார்ப்பதா அல்லது உள்நோக்கத்தை கண்டறிவதா என்பதெல்லாம் ஒரு உரம் இருக்க. ஏற்கனவே நண்பர் சொன்னது போல இதில் வந்திருக்கக்கூடிய செய்திகள் ஏற்கனவே சமீப நாட்களாக பத்திரிகைகளில் வந்துக்கிட்டு இருந்தது தான். அதை நீங்கள் இது வரைக்கும் ஆளுங்கட்சியோ அல்லது அரசோ தவறு என்று சொல்லலை. இப்போ உதாரணமாக ஜிடிபி பற்றி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம்,
அரசு என்ன சொல்லுச்சு? வருமாண்டுக்கு அது 7.6% இருக்கும் என்று நாங்கள் நினைச்சோம். ஆனால் இப்போ 7.1 தான் இருக்கும் என்று அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த மதிப்பீடு எப்போ செய்யப்பட்டதுன்னா, இந்த செல்லா நோட்டு விவகாரத்துக்கு முன்பு அல்லது செல்லா நோட்டு விவகாரத்தின் தாக்கத்தை கணக்கில் கொள்ளாமல். இப்போ அது என்னென்ன சிக்கலை உருவாக்கியிருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தை கண்காணிக்கும் மையம் என்று ஒன்று இருக்கு. சில நாட்களுக்கு முன்பு அதனுடைய இயக்குனர் ஒரு அறிக்கை அல்லது ஒரு பேட்டியை கொடுத்திருந்தா. டைம்ஸ் ஆஃப் இந்தியா 8 கூட அது விரிவாக வந்துருச்சு. அவருடைய கணிப்பு என்னன்னா, இந்த 7.1 என்பதே தப்பு. அது எப்படி இவ்வளவு பெரிய விவகாரத்தை பண்ணியிருக்கீங்க செல்லா நோட்டு, அதனுடைய தாக்கத்தை கணக்கில் எடுக்காமலே ஒரு மதிப்பீடு செய்வது என்பது மீண்டும் அது தப்பாக தான் போக போகுது. எங்களுடைய கணிப்பில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது வெறும் 6% இருக்க போகிறது. 7.6 எங்கே, 6 எங்கே? இந்த புள்ளி வரமெல்லாம் வந்து மிக முக்கியமானது. 1.6 குறைவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல ஜிடிபியில். அதை விட மிகவும் நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, இந்த தளர்ச்சி என்பது ஏதோ வருமாண்டோடு முடிய போகிற விஷயமாக இருக்காது. செல்லா நோட்டு விவகாரத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தளர்வு இன்னும் 5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்தால் நாங்கள் ஆச்சரியப்பட மாட்டோம். இதுதாங்க அவங்க சொல்லியிருக்கிறது. இப்போ நீங்கள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா, அதனால தான் சிதம்பரம் சொல்லும்போது several other rating agencies have also made similar projections அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதையெல்லாம் மனசில் வச்சு தான். அப்போ ஏற்கனவே வந்த உண்மை இதில் நம்ம உள்நோக்கம் ஏன் பார்க்கணும்? அடுத்த விஷயம் வந்து என்னன்னா, இப்போ நமக்குள்ள கவலை வந்து இவர் கொடுத்துருக்கிற புதிய ஒரு புள்ளி வரும் IMF. இவங்க 7.6ன்னு சொன்னேன். இப்போ IMF என்ன சொல்லியிருக்குன்னா, அது 6.6 விட இன்னும் குறைவாக தான் இருக்கும் என்று அவங்களே ஒப்புக்கொண்டிருக்காங்க. இப்போ நான் சொன்ன அந்த சென்டர் ஃபார் மானிட்டரிங் இந்தியன் எக்கானமியாவது அது ஒரு தனிப்பட்ட ஒரு ஏஜென்சி, அதை சொல்வதை நம்பணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். IMF தருகிற புள்ளி வரத்தை அரசே வந்து அவ்வளவு எளிதாக உதாசீனப்படுத்தாது. இதெல்லாம் வச்சு சொல்லும்போது நம்ம அதை பத்தி கவலைப்படணும்ல. இல்ல, அது ஜிடிபிய உள்நாட்டு மொத்த உற்பத்தியை கணக்கிடும் முறையில வந்து பல்வேறு வகைகள் இருக்கு. அதுல எல்லாரும் ஒரே மாதிரி தான் கணக்கிடுகிறார்களா அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க வேண்டாமா? உண்மைதான். அதுக்காகத்தான் எடுப்புல என்ன சொன்னேன்னா, அரசே தனது மதிப்பீட்டை வெட்டி இருக்கிறதுன்னு அதான் சொன்னேன். 7.6 நீங்க இப்ப 7.1, அதுலேயும் செல்லா நோட்டு விவகாரத்தை கணக்கில் கொள்ளாமல். அப்ப இது என்ன அர்த்தம்? ஆக நீங்க மிச்சவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. ரெண்டாவது, நம்ம அரசுல அவ்வளவு எளிதாக IMF மதிப்பீட்டை புறந்தள்ளுமா? எல்லாம் அவங்களுடைய வழிகாட்டல தானே இவங்கெல்லாம் ஏங்குறாங்க. அப்ப அதை விட மிகவும் கவலை அளிக்கும் விஷயம் இது. பாருங்க, அவர் ஒரு முக்கியமான விஷயம். பொதுவாக இடதுசாரிகளாகிய நாங்கள் சொல்லிக்கிட்டே வர்றோம். நீங்கள் வளர்ச்சியை பற்றி சொல்கிறீங்க, குரோத்தை பற்றி பேசுகிறீங்க, ஆனால் அது இன்க்ளூசிவாக இருக்கணும் என்று முதல் விஷயம். அனைத்தும் சார்ந்த வளர்ச்சி, மிக முக்கியமாக வேலை வாய்ப்பை உருவாக்குகிற வளர்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இது 125 கோடி பேர் வாழுகிற நாடு. ஆனால் ஜாப்லெஸ் குரோத் என்கிற வேலை இல்லா வளர்ச்சி, அது உண்மையிலேயே வளர்ச்சியா? மிகப்பெரிய கேள்விக்குறி. ஒரு வினோதமான முரண்கள் உள்ள ஒரு கட்டமைப்பு அந்த சொல்லாடலே. வேலை இல்லா வளர்ச்சி இது வந்துகிட்டு இருக்குது என்று நாங்கள் எச்சரித்திருக்கோம். இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காலத்தில் இருப்பதிலே மிக மோசமான முறையில் அந்த வேலையில்லா நிலைமை என்பது இருக்கு. அதற்கு அவர் புள்ளிவரம் சொல்றாரு. 2016 ஜூலைக்கும் செப்டம்பருக்கு இடையில வெறும் 77,000 வேலைகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் 50,000 வேலைகள் என்பது அரசு துறையில் உருவாகியிருக்கு அப்படிங்கிறார். இதை நான் முக்கியமாக கவனிக்கிறது. இப்போ இன்னும் இந்த காலத்தை பொறுத்த வரையில் செல்லா நோட்டு விவகாரம் வரல. சரி, அந்த செல்லா நோட்டு விவகாரத்துக்கு முந்தைய நிலையில் உண்டான புள்ளி விவரங்களே அச்சமூட்டுகிறது அப்படின்னு சொல்லும்போது, அதற்கு பிறகு உண்டானது இன்னும் கவலை அளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ஜாப் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சுருங்கிடுச்சு அப்படிங்கிறது இந்த ஆய்வறிக்கையினுடைய முக்கியமான அம்சமாக இருக்குது. 1.5 லட்சம் புதிய வேலைகளை ஆண்டுக்கு உருவாக்குவோம் அப்படின்னு சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை.
அது வந்து லட்சம் இல்ல, கோடி. 1.5 கோடி. இதான் சார், இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்தே தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கிற ஒரு தளர்ச்சி என்னன்னா, இது வந்து ஒரு தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் போதிய கவனம் செலுத்தவில்லைங்கிற விமர்சனம் வந்து மீண்டும் 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 வைக்கப்படுகிறது. அது உண்மையும் கூட. இந்த நாட்டினுடைய அடிப்படையில் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த இளைஞர் சக்தியை முழுமையாக பயன்படுத்தி கொள்வதற்கான ஒரு முனைப்பு, அதற்கான ஒரு தொழில் திட்டம், அதற்கான ஒரு செயல் திட்டத்தை இந்த அரசாங்கம் முன்வைக்கவில்லைங்கிற விமர்சனம் தான் மீண்டும் மீண்டும் வைக்கப்பட்டிருக்குது. அதைத்தான் நீங்கள் ஒவ்வொரு ஆய்வறிக்கையும் இதே மாதிரி நீங்க முந்தின வந்த பல ஆய்வறிக்கைகளும் பார்த்தீங்கன்னா இங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியவில்லை அல்லது வேலை வாய்ப்புகள் உருவாகவில்லை அப்படிங்கிறது. இப்ப இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வேற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்லான வேற ஒரு இடத்துல இந்த ஒரு ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுல ஒரு கோடியை தொட்டுட்டோம் அல்லது அதுக்கப்புறம் இன்னும் முன்னேற முடியல அப்படின்னு சொன்னா அதை புரிந்து கொள்ள முடியும். இது வந்து 2 கோடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. இல்ல நீங்க இதை வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். இப்ப நாம வந்து இந்தியாவுடைய ஒரு ஜாப் குரோத்தினுடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 70கள் 80லாம், இது சமீபத்தில் வேற ஒரு ஆய்வுக்காக இதை நான் உட்காந்து படிச்ச போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் என்னன்னா, நீங்க தொடர்ச்சியாக நீங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு 10 ஆண்டுகளிலும் ஏற்பட்டக்கூடிய வேலைவாய்ப்பு வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70கள் 80கள் எல்லாம் இருந்ததை விட 90களில் மிக அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகின. முக்கியமாக அதுவும் வந்து திறந்த பொருளாதாரம் ஏற்பட்ட பின்னால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய, அதுவும் குறிப்பாக ஐடி இண்டஸ்ட்ரி செக்மெண்ட்டுக்குள்ள மட்டும் பெரிய சேவை துறையில மட்டும் ஏராளமான எனேபிள் சர்வீசஸ்ல ஏராளமான வேலை வாய்ப்புகள் உருவாச்சு. அதனால ஒரு பெரிய ஒரு மந்த நிலை அந்த இடத்துல நீங்கி போதுமான வேலை வாய்ப்புகள் உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா 2000க்கு அப்புறம் இதுல ஒரு பெரிய தளர்ச்சி இருக்கு. தொடர்ச்சியான அந்த மாதிரியான ஒரு திடீர்னு ஒரு செக்மெண்ட் வளர்ந்து ஏராளமானவர்களை தங்களுக்குள் இழுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு பெரிய முயற்சிகள் கடந்த 15 ஆண்டுகளில் எதுவுமே இல்லை. ஆனா படித்து விட்டு வரக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக மிக அதிகம். கடந்த 15 ஆண்டுகளில் நீங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய கல்வி முன்னேற்றம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவர்களுடைய ஹையர் எஜுகேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா படித்து விட்டு வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். குறிப்பாக தமிழகத்திலேயே நீங்க 527 பொறியியல் கல்லூரிகள் உருவாக்கி அனுப்பக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். ஆனால் அவர்களுக்கு வெளியே போதுமான வேலை வாய்ப்புகள் இல்லை. ஒன்று, அவர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புக்கு தகுதியானவர்களாக அவர் உருவாக்கப்படுகிறார்களா என்பது இன்னொரு கேள்வி, அதை விட்டுடுவோம். ஆனா படித்து விட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அளவுக்கு எண்ணிக்கையில் இருக்கும் போது நமக்கு இந்த மாதிரியான அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரியான ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது கடந்த 15 ஆண்டுகள் எதுவுமே இல்லை. 2000லேருந்து 2010 1991 92லேருந்து 2000 வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் 9 ஆண்டு 10 ஆண்டுகளில் நிறைய பேரை வந்து அந்த சேவைத்துறை தான் வேலைக்குள்ள கொண்டு போய் சேர்த்து. அந்த 2010 2011 அந்த பீரியட்ல உண்டான வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சின்னு அந்த புள்ளி விவரங்களை வச்சு காங்கிரஸ் கட்சி கிளைம் பண்ணுது. அதுவும் எனக்கு நான் சந்தேகம் தான். ஏன்னா நீங்க மொத்தம் ஓவராலா கடந்த 40 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஏற்பட்டக்கூடிய ஏற்ற இறக்கங்கள்ல பாத்தீங்கன்னா 1990லேருந்து 2000 வரைக்கும் ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி ஒண்ணுதான் பெரிய வளர்ச்சியை தவிர திருப்பி அதுக்கப்புறம் ஒரு பெரிய தளர்ச்சிக்கு இறங்குமுகம் தான் இருக்குது. அரசாங்கத்தினுடைய அந்த மாதிரி புள்ளி விவரங்கள் வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையில பிரதிபலிக்கல அப்படிங்கிறத எப்படி உணர முடியுதுன்னா, மன்மோகன் சிங்கும் சிதம்பரமும் கிளைம் பண்றாங்க நாங்க கொடுக்கும்போது நல்லா தான் கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி ஒரு வளர்ச்சி இருந்ததுன்னா அவர்களை இவ்வளவு மோசமாக மக்கள் தூக்கி எறிஞ்சிருப்பாங்களாங்கிற கேள்வி வந்து வருது. இல்ல தேர்தல் வந்து வேற கதை, இதை தனியாகத்தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவீங்களான்னு தெரியல. அது ரெண்டுலயும் உண்மை இருக்குது. மக்கள் வந்து அதிகமா எதிர்பார்க்கிறாங்க, அது இயல்பு, அதிருப்தி இருக்கு. ஆனா அதிருப்தியை பயன்படுத்தி கொண்ட பாஜக எத்தகைய கட்சி அது மக்களுக்கு தெரியாம போகுது. இதுதான் உள்ள சிக்கல். கருத்தை உருவாக்குகிற அந்த ஆற்றல் அல்லது அந்த சாதனங்கள் எல்லாம் யார் கையில் இருக்குது, அவங்க எப்படி உருவாக்குறாங்க என்பதெல்லாம் தனியாக பேச வேண்டிய விஷயம். ஆனால் என்ன சிக்கல்னா, மோசத்திலிருந்து படுமோசத்தை நோக்கி போகிறது இந்த ஆட்சி என்பது தான். இப்போ நண்பர் சரியாக குறிப்பிட்டார், சேவைத்துறையில் வளர்ச்சி உண்மை, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அக்கம் பக்கமாக எதில் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் செக்டார் என சொல்லக்கூடிய அந்த உற்பத்தி துறையில் மிக முக்கியம். அதை விட முக்கியமாக விவசாயத்துறையில் இருக்கணும். என்னை பொறுத்தவரை இந்த 3 முக்கியம்தான். ஒன்று தான் இருக்கணும், மற்ற 2ஐயும் புறக்கணிப்பது என்ன நியாயம்? இப்போ நீங்கள் சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த காலத்தில் ஏற்றுமதி என்பது தேங்கி போயிருக்கு. அதான் எக்ஸ்போர்ட் ஸ்டாக்னன்ட்ங்கிறார். இதனுடைய அறிகுறி என்ன, எதுல இருந்து வருதுன்னா,
உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் செக்டார் உற்பத்தி துறை என்பது அங்கே வளரவே இல்லை. அதனால ஏற்றுமதி என்பது தேங்கி போய் கிடக்குது. இதுக்கு என்ன காரணம்? நிச்சயமாக இந்த 2.5 ஆண்டு பாஜக ஆட்சி மட்டும்தான் காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன். இது இப்படி ஆய்வறிக்கையை முன்வைத்த திரு மன்மோகன் அவர்களும் திரு சிதம்பரம் அவர்களும் தங்களுடைய ஆட்சி பற்றியும் கூட ஒரு சுய விமர்சனம் பண்ணியிருக்கணும். ஆக அவங்க விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதனுடைய கியூமுலேட்டிவ் எஃபெக்டும் இதுல இருக்கலாம். நான் அதை ஒன்றும் மறுக்கலை. ஆனா அதனால தானே மக்கள் காங்கிரஸை நிராகரித்து உங்களை கொண்டாந்துருக்காங்க. வந்த ஒரு 5-6 மாதம் வரைக்கும் வேணால் பழசை சொல்லிட்டு இருக்கலாம். இந்த சிரமங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால் முன்னாடி இருந்த ஆட்சி தான். இப்போ பாதி காலம் முடிஞ்சு போச்சு, 2.5 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் முந்தைய ஆட்சியை நீங்கள் குறை சொல்ல முடியாது. இந்த 2.5 ஆண்டுகளில் இந்த இதர துறைகள், குறிப்பாக விவசாயம் மற்றும் உற்பத்தி துறையில் என்ன முன்முயற்சிகளை, முன்கை எடுப்புகளை மோடி அரசு செய்தது? ஒன்றும் இல்லை. அதான் சிக்கல். இப்போ ஒரு தடாலடியாக உத்தரப்பிரதேச தேர்தலெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி யாரோ சொல்லியிருக்காங்க, அப்படிதான் எனக்கு படுது. இதனுடைய பொருளாதார தாக்கங்கள், அதனுடைய பிரதிபலிப்புகள் பற்றியெல்லாம் முழுமையாக ஆய்வு செய்யாமல், அதே போல் குறிப்பாக ரிசர்வ் வங்கியோட உட்காந்து நிதானமாக பேசாமல், ரகசியம் என்கிற பெயரில் தடாலடியாக இவர் அறிவிச்சிட்டு போயாச்சு. 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு செல்லாது, இன்று இரவு 12 மணிக்கு பிறகு அது வெறும் வெற்று காகிதங்களேன்னு நாட்டு பிரதமர் அப்படி நெஞ்சை உயர்த்தி அறிவிச்சிட்டு போயாச்சு. இதனால் ஏற்பட்ட அந்த பின் விளைவுகள் எவ்வளவு மோசம், அதை சரி செய்ய இவங்க என்ன செய்ய போறாங்க நமக்கு ஒன்றும் புரியலை. நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் உண்டான புள்ளி விவரங்களையும் இதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இது பெட்டரா இருக்க மாதிரி தெரிவதற்கு ஒரு காரணம் இருக்கு. 2015லேயே ஜிடிபியை கணக்கிடும் முறையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க. உற்பத்தி செலவின் அடிப்படையில் கணக்கிடுவதற்கு பதிலாக சந்தை விலையின் அடிப்படையில் கணக்கிடுவது அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அது சர்வதேச கணக்கீடுகளை ஒத்ததாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் கடந்த காலத்துல இவங்க சொல்ற ஃபிகர்ஸோட இதை நேரடியாக அப்படியே ஒப்பிட்டு பார்க்க முடியாதுங்கிற ஒரு சூழலையும் அது கொண்டு வந்துடுச்சு. ஆமா. இப்ப என்ன இதுல ஆனா இந்த சூழல் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில 2 ஃபிகர்ஸையும் நேரடியா ஒப்பிட்டு ஊடகங்கள் அப்படித்தானே போடும். ஆமா ஆமா. இது 2006, 2007, 2008ல என்ன இருந்தது, இது இப்போ எப்படி இருக்குன்னு தானே போடும். இல்ல அந்த அந்த முக்கியமா நீங்க குறிப்பிட்ட அந்த ஒரு கணக்கீட்டு முறை மாறி இருக்கிறது. இந்த கணக்கீட்டு முறையை மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேரடியாக ஒரு எண்ணையும் இன்னொரு எண்ணையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அது வேற விதமான அடிப்படைகளையும் இது வேற விதமான அடிப்படைகளையும் கொண்டு இருக்கு. இது தனியா புரிஞ்சுக்கலாம். ஆனா என்ன இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இந்த முயற்சிகளில் அரசாங்கம் என்ன விதமான ஈடுபாட்டை காட்டியது? வேலைவாய்ப்பு உற்பத்தியில் அல்லது இங்க இருக்கக்கூடிய 3 செக்டர் சார் பேசும்போது சொன்னார், தொழில்துறை, உற்பத்தி, இன்னொரு பக்கம் விவசாயம், இன்னொன்று சேவைத்துறை. ஆனால் நீங்க உதாரணமா நீங்க தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா கூட, முன்னாடி உற்பத்தி துறை கிட்டத்தட்ட 67% கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு நம்முடைய உற்பத்தி துறை அப்படிங்கிறது 37% தான் தமிழ்நாட்டுக்குள்ள கான்ட்ரிபியூட் பண்ணுது. சேவைத்துறை கிட்டத்தட்ட 47%, 48% இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு மொத்த வளர்ச்சியில கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இந்தியா மொத்தமும் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு ட்ரெண்ட் ஒன்று தான் இருக்கு. அதாவது சேவைத்துறையினுடைய பங்களிப்பு ஜிடிபியில மிக அதிகமாகவும், உற்பத்தி துறையும் விவசாயத்தினுடைய பங்களிப்பும் மிக மிக குறைவாகவும் இருக்குது. அப்போ நீங்க இந்த விவசாயத்தை நம்பி கிட்டத்தட்ட இன்னும் 60-70% மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல அதனுடைய கான்ட்ரிபியூஷன் இவ்வளவு தூரம் சரிந்து போகுது என்பது நம்ம மிக மிக கவலைப்படக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா இந்த நாட்டில் டிராட் ஏற்பட்டிருக்கு. இந்த நாட்டில் ஏராளமான உற்பத்தி பொருளுக்கான உரிய விலை கிடைக்கவில்லை, அவர்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பகுதி. அதே மாதிரி தொழில்துறை சார்ந்த பல்வேறு நிலைகளில் பல தொழில்துறையினர் புதிய தொழில்கள் தொடங்கவில்லை அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்களில் ஒரு தேக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் மனதில் கொண்டும்போது நீங்க இந்த வெறும் சேவைத்துறையை மட்டுமான வளர்ச்சியை நாம் வளர்ச்சியாக கொள்வது என்பது கடந்த 15 ஆண்டுகள் இது இதே மன்மோகன் சிங் திரு சிதம்பரம் அவர்களுடைய ஒரு திறந்த பொருளாதார முயற்சியினுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் அந்த ஒரு சேவைத்துறையினுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் சேவைத்துறை மட்டுமே இந்தியர்களுடைய அத்தனை பேருக்குமான வேலை வாய்ப்பை அது உருவாக்கி தர முடியவில்லை. அது வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறதா உருவாக்கி இருக்கிறது. ஆனால் அது மட்டுமே ஒரு நாட்டினுடைய ஜிடிபியை தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு அது வளரவில்லை. இப்போ மற்ற 2 முக்கிய துறைகளில் நம்முடைய கவனம் போதுமான அளவு இல்லை, அல்லது அதை கொடுக்க வேண்டிய இம்பெக்டேஷன் சொல்லக்கூடிய அந்த அதை நமக்கு போதுமான அளவுக்கு இல்லைன்னும் போது பாதிப்பு பரந்த அளவில் தெரிகிறதுங்கிறத விஷயம். சிதம்பரம் பேசும்போது சொல்ற விஷயங்கள் இன்னொன்று அந்த வேலைவாய்ப்பு குறைவு, ஏற்றுமதி தேக்கம், அதுக்கப்புறம் சொல்றது கிரெடிட் லோ அப்படின்னு சொல்றாரு. கடன்
குறைவாக பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அதுவும் வந்து வளர்ச்சி இல்லை என்பதை காட்டும் குறியீடு தானா? உண்மை. வங்கிகளிலிருந்து கடன்களை அதிகமாக பெறவில்லை அப்படின்னு. அதுக்கு முன்பு 2 பாயிண்ட்டு. ஒன்று, நீங்கள் இந்த வளர்ச்சி விகிதங்களை பொறுத்த வரையில் முந்தைய புள்ளி விவரங்களையும் இது ஒப்பிட முடியுமா என்று சொன்னீங்க, நியாயம். ஆனால் இங்கே வந்திருக்கிற பிரச்சனை வந்து முந்தையதோட ஒப்பிடவே இல்லை. இந்த அரசாங்கம் மதிப்பீடு செய்ததையே இந்த அரசாங்கம் இப்போ குறைச்சிருக்குங்கிற ஒரு விஷயம். ஆகவே நிலைமை மோசமாக இருக்கு என்பது திட்ட தெளிவானது. இன்னொரு விஷயம் வந்து சேவைத்துறையை பற்றி அவர் சரியாக எச்சரித்தார். நான் கூடுதலாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதை மட்டும் நம்புவது எவ்வளவு ஆபத்து. உண்மையிலேயே அது மண் குதிரை நம்புவது என்பதற்கு ஆதாரம் இன்றைக்கு அமெரிக்காவில் வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சியாளர்கள். அவங்களுடைய சிந்தனையும் செயல்பாடு வந்து விபரீதமாக இருந்தால் நம்ம ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. அது எந்த அளவுக்கு சேவைத்துறையை பாதிக்கப் போகுது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே நாம் வந்து நம்முடைய சொந்த காலில் நிற்பது, சுயசார்பு பொருளாதாரத்தை நோக்கி இந்த நாடு செல்ல வேண்டும் என்பதை நான் இங்க பதிவு செய்யறேன். இப்ப என்னவோ எனக்கு வந்து காரியத்தில் கண் வையடா அப்படின்னு பாட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த காரியத்துல அவங்க கண்ணா தான் இருப்பாங்க. வெளியில என்ன பேசினாலும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் விரோதமாக அவர்கள் எந்த விதமான வர்த்தக முடிவுகளையும் எடுக்க மாட்டாங்கன்னு தான் ஒரு உணர்வு சொல்லுது. அதாவது அது ஒரு நல்ல உணர்வு இருக்கட்டும். ஆனா நம்ம என்ன கவனிக்க வேண்டியிருக்குன்னா, அவங்களும் அவங்களுடைய சொந்த நோக்கில இருந்து தான் பாக்குறாங்க. சொந்த நோக்கில இருந்து, அவங்களுடைய சொந்த நோக்கில இருந்து பாக்குறதுனாலதான் இந்த நம்பிக்கையே நமக்கு வருது. இல்ல, குறைந்த கூலிக்கு வேலை செய்வதற்கான நபர்கள் வந்து இந்த 2 நாடுகள்ல தான் அதிகம். இல்லை, இது அதில் என்ன ஒரு சிக்கல்னா, அதன் காரணமாக அங்கே உள்ள அமெரிக்கர்களுக்கே வேலை இல்லை என்றால், அங்கே வந்து உற்பத்தி துறையில் சிக்கல் வருகிறது என்றால், அப்போ அவரே என்ன கோஷம் கொடுக்குறாரு, அமெரிக்க பொருட்களை வாங்குங்க, அமெரிக்கர்களுக்கு தான் வேலை வாய்ப்பு, ஆகவே நான் அகதிகளை தடுப்பேன், மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில சோறு கட்டுவேன்னு ஒரு காலத்தில் பெர்லின் சுவரை பற்றி கேள்வி பண்ணவங்க இப்போ அவங்க சோறு கட்டுறேன்னு கிளம்புறாங்கல்ல. ஆகவே நான் இப்போ ஜாக்கிரதையாக தான் பேசுகிறேன், அப்படி இப்படி நான் நிச்சயமாக சொல்லலை. நம்ம வந்து அடுத்த ஒரு நாட்டையே நம்பிட்டு இருந்தால் சிக்கல் தான் என்பதை நாம் இப்போ புரிந்து கொள்ளணும்னு. இப்போ இதுவும் இந்த 3வது விஷயமும் கிரெடிட் குரோத் என்பதே இல்லை. அநேகமாக அது வந்து மிக மோசமான முறையில் குறைஞ்சிருக்கு என்பதற்கு அவர் உதாரணம் கொடுக்குறாரு. வெறும் 5% தான் இருக்குன்னு. இப்போ பாருங்கள், இது உள்ள சிக்கல் வந்து ஏற்கனவே இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் கூடுதலாக வங்கிகளிடமிருந்து கடன் பெறணும். அது அப்போ தான் அவங்க கையில் மூலதனம் போய் சேரும். ஆகவே தொழில் விரிவாக்கம் என்பது நடக்கும் என்று நம்முடைய வங்கிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த 4-5 ஆண்டு காலமாக இந்த மத்தியதர வர்க்கம் போடுகிற அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அந்த வைப்பு தொகைகளுக்கான அவங்க மக்களுக்கு தருகிற அந்த வட்டி விகிதத்தை டிராஸ்டிக்காக குறைச்சிருக்காங்க. 12.5% இப்போ வெறும் 6%. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு 0.5% கூடுதலாக தராங்க. கிட்டத்தட்ட பாதி குறைச்சாச்சு. அப்படி குறைச்சு இவங்களுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் தர்றாங்க. இவ்வளவு ஏற்பாடு பண்ணியும் கடன் குறைவாக அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், இங்கே தொழில்துறை விரிவாக்கம் என்பது இல்லை, குறிப்பாக மேனுஃபேக்சரிங் செக்டாரில் என்பதுதான் உள்ள சிக்கலாகவே அது ஒரு அறிகுறி தான். அதுவும் கவலைப்பட வேண்டிய ஒரு அம்சம் தான். இன்னும் சில வருடங்களுக்கு இது நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி எச்சரிக்கை கொடுக்குது. ஆனா டிமானிட்டைசேஷன் பெயின் வில் எண்ட் இன் 2 months அப்படின்னு லீடிங் பேங்கர் சொன்னதாக ஒரு செய்தி இருக்கு. நம்ம நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் வேற இருக்கிறோம். நம்ம கொஞ்ச காலமா நம்ம பாக்கெட்ல இருக்கிற காசை பற்றியோ அல்லது கணக்கில் இருக்கிற காசை பற்றியோ கவலைப்படாம மாட்டின் கொம்புகள்ல கட்டி வைக்கிற சல்லிகளை பற்றி அதிகமாக கவலைப்பட்ட சூழல்ல இன்று மீண்டும் இதை பத்தி பேச வேண்டிய நிலை. நேரம் இல்ல, ரொம்ப இறுதியான பகுதி. 2 மாதங்கள்ல சரியாயிடும்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? என்னன்னு இப்ப தெரியல, அது எந்த அடிப்படையில் அவர் சொல்றாருன்னு நமக்கு புரியல. பட் ஆனா நீங்க அதனுடைய ஒரு தேக்கம் வந்து, இந்த பிளிப் வந்து என்ன ஆகும்னா, நீங்க கண்டிப்பாக இதனுடைய தொடர்ச்சி ஒண்ணு அடுத்த மாதங்களில், ஏன்னா ஏற்கனவே இப்ப நீங்க நவம்பர் டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்ச இந்த பாதிப்புகள் வந்து பல்வேறு துறைகள்ல, அது வந்து நீங்க உற்பத்தி ஆகட்டும் இல்ல தொழில்துறை எல்லா இடத்துலையுமே அதுக்கான ஒரு தேக்கம் ஒன்று உருவாக்கிடுச்சு. அதுலேருந்து மீண்டு ஒரு பொருட்களை வாங்குவதற்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், உற்பத்தி செய்வதற்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்து அடுத்த 2 மாதத்தில் வந்து விடுமான்னு எனக்கு தெரியல. அதேதான் இவங்க என்ன அர்த்தத்தில் இதை சொல்றாங்கன்னு தெரியல. முதல்ல இன்னும் கூட அரசு அறிவிக்க தயாரா இல்லை, எந்த குறிப்பிட்ட காலம் வரப்போகுது, அப்போ போட்ட பணத்தை நான் எடுக்கிறதுக்கு இவ்வளவு கட்டுப்பாடு அரசாங்கம்
சொல்லுதே, இது என்ன நியாயம்? ஆகவே அந்த கட்டுப்பாடுகள்லாம் இருக்காது என்று எப்பொழுது சொல்லும் என்று இப்பொழுது அறிவிக்க இந்த அரசு தயாரா இல்லை. இவர் எந்த அடிப்படையில் சொல்றாரு? ஒண்ணு. அதை விட முக்கியம் என்னன்னா, நீங்க ஏற்கனவே கொடுத்த அடி இருக்குதே இந்த செல்லா நோட்டு, இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய குறு சிறு நடுத்தர தொழில்கள், அதே போல இன்ஃபார்மல் செக்டார் என சொல்லக்கூடிய முறைசாரா தொழில்கள், இதுல ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு இருக்கே, இன்னும் சொல்ல போனா முறை சார்ந்த தொழில் என சொல்லக்கூடிய ரியல் எஸ்டேட் பிசினஸ் இருக்கே, அல்லது கட்டுமான தொழில் இருக்கே, வந்த தொழிலாளிகள்லாம் திரும்பி போயாச்சே தமிழ்நாட்டில இருந்து, மீண்டும் அவங்க எப்ப உயிர்ப்பித்து வரப்போகுது அந்த தொழில்கள், இதெல்லாம் எப்படி 2 மாசத்துல சரியாகும்னு எனக்கு புரியல. இது ஒரு ஏதோ ஒரு நல்ல குடுகுடுப்பக்காரர் நல்ல செய்தி சொன்னது போல ஒருத்தர் சொல்லிட்டு போயிருக்காரு. பேங்க்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கான கட்டுப்பாடுகள் நீங்குங்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பொருள் வருதா தெரியல. அதனாலதான் அதுவே இன்னும் சொல்லல. இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பொருளாதார ஆய்வறிக்கை இன்று வந்துரும். காங்கிரஸ் கட்சியினுடைய ஆய்வறிக்கைக்கும் அரசாங்கத்தினுடைய ஆய்வறிக்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய வேறுபாடு அல்லது ஒற்றுமை என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கக்கூடிய, நன்கொடை கொடுக்கக்கூடிய கணக்குகளை ஆய்வு செய்து ஏடிஆர், அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ், டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், அவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் வந்து அன்னோன் சோர்சஸ்ல இருந்து தான் அதிகமான நன்கொடை வருது. அதாவது பெயர் தெரியாத நபர்களிடமிருந்து தான் அதிகமான நன்கொடை வருது. இதுதான் நாட்டின் ஊழலுக்கும் கள்ளப்பணத்திற்கும் ஊற்றுக்கண்ணாக இருக்குது. இதை முதல்ல சரி செய்யணும் அப்படின்ற கருத்தை வலியுறுத்தி இன்றைக்கு ஒரு ஆங்கில நாளிதழில் நடுப்பகுது எடிட் பேஜ் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. அந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே அந்த புள்ளி விவரங்கள், ஆமா, ஒரு சில தினங்களுக்கு முன்பு இந்த புள்ளி விவரங்கள் வந்துருச்சு. இந்த ஏடிஆருடைய இது ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம்னு ஒன்று வச்சு அவங்க வந்து இதை கவனிச்சுக்கிட்டே வர்றாங்க. குறிப்பாக அந்த அமைப்பு வந்து தேர்தல் சீர்திருத்தத்தில் ரொம்ப அக்கறையோடு வரட்டும். இப்போ அதில் நீங்கள் அந்த புள்ளி விவரங்களை பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு செய்தி, ஆளுங்கட்சி கண்ட்ரியில் ரைட்ஸ்னு போட்டிருக்காங்க, டெமோக்ராட்டிக் ரைட்ஸ். ஏடிஆர் வந்து ரெஃபார்ம்ஸ்னு போடாம தப்பாக போட்டிருக்காங்க. அது அமைப்புடைய பேர் வந்து ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தான். அதில் வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி, ஆளுங்கட்சி அல்லது ஆளுங்கட்சியாக இருந்தவங்களுக்கு பல கோடி ரூபாய் நிதி வருது. அதில் வந்து என்ன நம்ம சட்டம் சொல்லுதுன்னா, 20,000 ரூபாய்க்கு மேலே நன்கொடை பெறும் பொழுது தான் அதை வந்து யாரிடமிருந்து பெற்றோம் என்று அந்த பெயரை வெளியிட வேண்டியிருக்கு இன்றைக்கு சட்டப்படி. ஆனால் அதுக்கு கீழே உள்ள தொகைகளை தான் நாங்கள் அதிகமாக பெற்றோம் என்று சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தா அது எல்லா கட்சிகளும் போட்டு வச்சு அவங்க கடைசியாக சராசரியாக வந்து அது 71% அந்த மாதிரி அப்படித்தான் பெற்ற தொகையாக இருக்குது. அப்படின்னா அவங்க இயல்பாக அந்த சங்கம் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாங்கன்னா, அது எல்லாமே வந்து பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து அல்லது பெரும் முதலாளியிடமிருந்து பெறப்பட்டது, அநேகமாக அது கருப்பு பணமாக இருக்கலாம். ஆகவே கருப்பு பணத்தை வைத்து தான் இந்த அரசியல் கட்சிகள் இயங்குகின்றன, குறிப்பாக தேர்தலை அவங்க நடத்துகிறாங்க. ஆகவே ஊழலுடைய ஊற்றுக்கண் இது என்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அடிப்படையில் இது சரியானது என்பதுதான் என்னுடைய முதல் பார்வை. உங்க முதல் பார்வை நீங்க சொல்றீங்க. எனக்கு அதுலயும் இன்னும் கூடுதலாக ஒரு சந்தேகம், இதுவே அப்படி கணக்கில் வராமல் பெரிய நிறுவனங்களிடமிருந்து பெற்ற நன்கொடையின் ஒரு பகுதி மட்டும்தான். இன்னொன்று கணக்கிலே வராம கட்சிகளால செலவழிக்கப்பட்டு முடிஞ்சிடவும் செய்யுது, அப்படித்தானா? அதாவது அதற்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைன்னா, 20,000 ரூபாய்க்கு மேலே பெற்றதை கணக்கு காண்பிக்கணும், அதை வந்து காசோலையை தான் பெறணும் அப்படின்னு இருக்கும் பொழுது அப்படி பெற்றதை வந்து கணக்கு காமிச்சிடுறாங்க. ஆனால் கருப்பு பணத்தை நிச்சயமாக ரொக்கமாகத்தான் இது வரைக்கும் பெற்றிருப்பாங்க, அது கணக்கில் வந்திருக்காது. ஆகவே நிச்சயமாக அந்த பிரச்சனை என்பது இருக்குது. உண்மையிலேயே இது விரிவாக ஆராய்வு செய்ய வேண்டிய ஒரு பிரச்சனை. குறிப்பாக ஏன் இவ்வளவு செலவு தேர்தலுக்கு? ரெண்டாவது, அந்த தேர்தல் செலவுகள், குறிப்பாக அதற்கு செய்யப்படுகிற பொருட்கள் மற்றும் விளம்பர செலவு இருக்கே, இதையே தேர்தல் ஆணையமே ஏற்கக்கூடாது. ஒரு சமமான ஆடுகளம்,
தரப்பட வேண்டும் என்று திரும்ப திரும்ப பேசப்படுது, தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொள்ளுது. அப்போ இந்த ரூபா செலவு என்பது மிக முக்கியம் அல்லவா? அவங்க ஒரே ஒரு நல்ல காரியம் பண்ணுறாங்க, ஒரு வேட்பாளர் இவ்வளவு தான் செலவு செய்யணும் என்று விதி வகுத்திருக்காங்க, கணக்கை ஒப்படைக்கணுங்கிறாங்க. ஆனால் கட்சி இவ்வளவு தான் செலவு செய்யணும் என்பது இல்லை. இப்போ இதுவே வெளிப்படையான ஒரு முரண் என்பது இருக்குது. அப்போ ஏன் கட்சியை இவ்வளவு தான் செலவு செய்யணும்? அது கட்சி செய்கிற செலவு இந்த வேட்பாளருக்குள்ள உதாரணமாக மாநில ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, மாநிலம் முழுக்க இவ்வளவுனா அது நிறுத்திய வேட்பாளர்களுக்கு பூரா வகுத்து அதை பூரா அதில் சேர்த்து கொண்டாந்துட வேண்டியதானே? அதையும் அதில் கணக்கில் எடுக்கணும். அப்படி எடுக்காமல் விடும் பொழுது வருது. இது எல்லாமே சேர்த்து பேசணும். நிச்சயமாக ஒரு விரிவான ஒரு விவாதம் நடத்தப்பட வேண்டும் தேர்தல் முறைமை பற்றி. நீங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசாட்டியும் தேர்தலுக்கு எப்படி நிதி வருகிறது, இப்போ கடந்த தேர்தலில் எப்படி பாஜக அவ்வளவு செலவு செய்தது? உண்மையில் காங்கிரஸ் கடந்த காலத்தில் செலவு செஞ்சுருக்கு. ஆனால் இந்த தேர்தலில், மக்களவை தேர்தலை பொறுத்தவரையிலும் காங்கிரஸே புலம்பி தள்ளியது. இவங்க எவ்வளவு செலவு பண்ணாங்க? அப்போ இது எங்கேருந்து வந்துச்சு? யார் இவங்களுக்கு செலவு செய்தாங்களோ, ராகுல் காந்தி வார்த்தைகளை சொன்னால் ஒரு 10-15 பெரும் முதலாளியாகத்தான் இப்போ அவர் நன்றி கடன் செலுத்தி கொண்டு வருகிறார் என்று காங்கிரஸ் துணைத் தலைவரே சொல்கிறார். ஏன்னா அவருக்கு நிச்சயமாக இதில் முன் அனுபவம் அதிகமாக இருக்கு. ஆகவே அவங்களே சொல்கிறாங்கன்னா இது எப்படி கட்டுப்படுத்த போகிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விதான். வெங்கடேஷ், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது இந்த தொழில்துறையினருக்கும் தொழில் அமைப்புகளுக்கும் இந்த அரசியல் கட்சிகளுக்குமான உறவுங்கிறது ஒரு பல ஆண்டுகளாக பல நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் மேலை நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா எப்படி சமாளிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, முழுமையான வெளிப்படைத்தன்மை. இப்போ அதாவது இப்போ நீங்கள் இந்த 20,000 ரூபாய்க்குள்ளே கொடுத்தா ஒன்று, 20,000 அப்புறம் கொடுத்தா ஒன்று அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் கிடையாது. நீங்கள் தெளிவாக அந்த நாட்டில் எல்லாருமே வெளிப்படையாக தொழில் நிறுவனங்கள் நேரடியாக கட்சிகளுக்கு நன்கொடை தரும். அந்த நன்கொடை தருவது என்பதை கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளும். அதை வெளிப்படையாக அதை அறிவித்து விடும். அப்போ இயல்பாகவே அப்போ நீங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ்க்கோ இல்லை இவங்களுக்குலாம் யார் பணம் ஃபண்ட் பண்ணுறாங்க, என்னென்ன துறைகளுக்கு சார்ந்த ஆட்கள் அதை ஃபண்ட் பண்ணுறாங்கன்றது ஈஸியாக நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய பெருநிறுவனங்களிடத்துல திருட்டு பணம்ங்கிறதே எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு பொருளா? இல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடியதை அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் செலவுக்காக பெறுவதே இல்லை அப்படின்றதும் ஒரு நடைமுறையா? இல்ல அதாவது நீங்க அந்த சுத்தமாக ரூல் அவுட் பண்ண முடியுமா? அல்லது ப்ரொபோர்ஷன் குறைந்த அளவுல அது நடக்குதுன்னு இல்ல எப்படி அவர்கள் பணம் கொடுத்து சம்பாதித்தார்கள், அந்த பணம் கள்ள பணமா நல்ல பணமா, இதுக்கு அப்பாற்பட்டு இன்னொரு செய்தி இருக்கு. தாங்கள் அந்த பணத்தை கட்சிக்காகத்தான் வழங்கினோம் என்று அவர்களும் தங்களுடைய கணக்கில் காட்டுகிறார்கள். கட்சிகளும் தங்கள் பணத்தில் அப்படித்தான் இந்த நிறுவனங்களிடம்தான் பெற்றோம். இந்த துறை சார்ந்தவருடைய உதாரணம் ஆயுத விற்பனையாளர்கள், ஆயுத உற்பத்தியாளர்கள், அவர்கள்லாம் மிகப்பெரிய அளவில் ஃபண்ட் பண்றாங்க. அப்ப அவர்களுடைய எந்த நிறுவனங்கள் தங்களுக்கு ஃபண்ட் பண்ணியிருக்குன்னு ஈஸியா அவங்களுக்கு தெரியுது. அந்த வெளிப்படைத்தன்மை அங்க ஒண்ணு இருக்கு. அந்த விதமான ரகசியம் இங்க இந்தியால இருக்கு. பிரச்சனை என்னன்னா, நான் கேட்கறது அது 100% கேட்கிறேன். அவங்க கொடுக்கறது அவ்வளவும் டிரான்ஸ்ஃபர் தான் பண்றாங்க, கணக்குகளுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களா? இல்ல அதுல ஒரு 75% கணக்குகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதும் ஒரு 25% கேஷாவும் கொடுக்குறாங்களா? அதுக்கு அந்த மாதிரி பாசிபிலிட்டி, கேஷா கொடுப்பதற்கான பாசிபிலிட்டியும் அதற்குள்ள இருக்கா? கேஷா கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி அங்க இல்ல. நீங்க ஏன்னா அவங்க அதை பெருமையா நினைக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். கட்சிகள் நிறுவனங்கள் நாங்கள் இந்த டெமோக்ராட்ஸை சப்போர்ட் பண்றோம், இல்ல நாங்க இவங்களை சப்போர்ட் பண்றோங்கிறதுக்கான வேட்பாளருக்கான செலவுகளுக்கான நாங்க பணத்தை கட்சியே கொடுக்குது, கட்சிக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவங்க வெளிப்படையான லாபியிங் ஒண்ணு இருக்கு. நாங்கள் இதுக்காகத்தான் செய்யறோம்ன்றது ஒரு. நான் என்ன சொல்றேன், நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் இங்க இந்தியாவில் என்னன்னா, நீங்கள் இங்க இருக்கக்கூடிய பெருநிறுவனங்கள், தனிநபர்கள் எல்லோருமே நீங்க ஏதேனும் ஒரு சார்பு நிறுவனங்கள் ஒரு சார்புகளை எடுக்கிறார்கள். அப்ப எடுக்கும்பொழுது அதை வெளிப்படையாக அறிவித்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருக்கு. அறிவிக்காமலே அது நமக்கு தெரியுது தானே? இல்லங்க, நான் என்ன சொல்றேன், தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்முடைய அறிவிக்காமலே யார் யார் எந்தெந்த கட்சிகளோட யார் யார் நெருக்கமாக இருக்காங்க. நம்ம பிரச்சனை என்னன்னா, இந்த அன்னோன் சோர்ஸ்னு வருது இல்லைங்களா? இந்த அன்னோன் சோர்ஸுக்கான பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா, நம்முடைய ஹிப்போக்ரசிலேருந்து வருது. நாம செலவு செய்ய இந்த நிறுவனங்களுக்கு 2 கட்சிகளுக்குமே பணம் கொடுத்தவர்கள், மாநில கட்சிக்கும் கொடுத்திருப்பாங்க, மத்திய கட்சி கொடுத்திருப்பாங்க, எதிர் கட்சிகளுக்கும் கொடுத்திருப்பாங்க, எல்லாருக்குமே கொடுத்திருப்பாங்க. ஆனா அதை தாங்கள் அதுக்கான சார்பானவர்களாக காண்பித்துக் கொள்ளாத தொழில் நிறுவனங்கள் இருக்கின்றன. அப்ப என்ன நினைக்கிறாங்க, நாங்க கொடுக்குறோம், ஆனா நீங்க எங்க பேரை நீங்க வெளியிடக்கூடாது. இந்த மாதிரியான ஹிப்போக்ரசி தேவையில்லை. அப்போ வெளிப்படையாக நீங்கள் கொடுத்து விடுங்கள், அதை கொடுப்பதற்கான ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வந்துருங்க. அப்ப இயல்பாகவே
கண்டிப்பாக இந்த நிறுவனங்கள்ல இருந்து பணம் இந்த கட்சிகளுக்கு போய் சேர்ந்தது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த கட்சிகள் வந்து அதை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும். அப்போ இப்ப வெளிப்படையாக தெரிவிக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் தான் நம்ம யோசிக்க வேண்டும். கட்சிக்கும் அதுக்கு அந்த ரகசியத்தை காக்கிறது, தனிநபர்களும் அந்த ரகசியத்தை காக்கிறார்கள், தொழில் நிறுவனங்களும் அந்த ரகசியத்தை காக்கிறார்கள். இது தேவையற்ற ஒன்று. இதுதான் இந்த அன்னோன் சோர்ஸுக்கான அடிப்படையா இருக்கிறது. ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மட்டும் இல்லை, கட்சிகளாக செயல்படக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இது போன்ற பணம் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த கட்டுரையிலையும் கூட சிபிஎம், ஆம் ஆத்மி இதுவும் வந்து 50% மேல இதே போல தான் பணம் வச்சிருக்கிறாங்க. அன்னோன் சோர்சஸ் தான் அன்னோன் சோர்சஸ்லேருந்து வந்த பணம் தான் வச்சிருக்கிறாங்கன்னு குறிப்பிடுறாரு. இது தொடர்பாக நான் பலமுறை பல நிகழ்வுகளில் சிபிஎம்லேருந்து வந்த நபர்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனாலும் இங்கே இந்த இதில் இருக்கிறதுனால நீங்கள் அதை திரும்ப சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். இல்லை, அதாவது இது ஏற்கனவே வந்தது எங்களுடைய பிரகாஷ் பீப்புள்ஸ் டெமோக்ரஸியில் அதோடைய ஆசிரியர் தோழர் பிரகாஷ் காரத் இது பற்றி விரிவாக எழுதியிருக்காரு. அதாவது 20,000க்கு கீழே என்பது வரும்பொழுது உண்மையிலேயே நாங்கள் மக்களிடம் வசூல் செய்கிறோம். உதாரணமாக சென்ற மாதம் தூத்துக்குடியில் ஒரு நாள் மட்டும் பக்கெட் வசூல் என்று பொதுவாக நாங்கள் உண்டியல் கட்சின்னு சொல்லுவோம், நாங்கள் அது பெருமையாக தான் கருதோம். ஆனால் இப்போ வந்து நாணயங்களுக்கு மதிப்பெல்லாம் போச்சாவே உண்டியலை தூக்கிட்டு போனாலும் அவங்க 10 ரூபா நோட்டை உள்ள ரொம்ப சிரமப்பட்டு திணிக்க வேண்டி இருக்கிறதுனால தூக்குவாளி எடுத்துட்டு போய் கலெக்ஷன் வந்து இப்போ பக்கெட் கலெக்ஷனா மாறி இருக்கு. ஆகவே நாங்கள் தெரு தெருவா போய் கடையா போய் மக்களிடம் போய் நோட்டீஸை கொடுத்து நாங்கள் இதுக்காகத்தான் வந்திருக்கோம் என சொல்லி, இந்த கட்சி என்பது உங்களை நம்பி இருக்குது, நீங்க தரக்கூடிய நிதியை வைத்து தான் நாங்கள் கட்சியை நடத்துகிறோம் என சொல்லி அந்த பக்கெட் வசூல் என்பதை செய்கிறோம். இப்போ என்ன பிரச்சனைனா, ஒருத்தர் வந்து 10 ரூபா போடுறாரு, ஒருத்தர் 50 ரூபா போடுறாரு. இந்த ஒவ்வொன்றுக்கும் எப்படி கணக்கு தருவது? அதனால தான் பிரகாஷ் காரத்தை என்ன எழுதியிருக்காருன்னா, அந்தந்த தாலுகா கமிட்டி இப்படி வசூல் பண்ணுகிறோம், அந்தந்த மாவட்ட குழு இப்படி வசூல் செய்கிறோம், அந்த கணக்கெல்லாம் அவங்க கையில் இருக்குது. எங்களுக்கு அவங்க தருவது மாநில அளவில் மத்திய அளவில் அலுவலகம் இயங்குவதற்கு அந்த கணக்குகள் பூரா நாங்கள் நெட்டில் போட்டிருக்கோம், இணையத்தில். ஆகவே நீங்கள் யார் வேணாலும் பார்த்து கொள்ளலாம். இயல்பாக 20,000 ரூபாய்க்கு மேலே வர்றதை புறாமே நாங்கள் வெளிப்படையாக அறிவித்து கொண்டு இருக்கிறோம். அதற்கு கீழே இப்படி தான் வசூலாகிறது என்பதை நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ஏடிஆர் என்ன பண்ணுதுன்னா, இயல்பாக இந்த 20,000க்கு கீழே வருவது எல்லாமே அன்னோன், பெயர் தெரிவிக்கப்படாத நன்கொடையாளர்கள். அப்படி சிபிஎம்முக்கு இருக்கு என்ன சொல்றாங்க. உண்மைதான், நான் அது மறுக்கல. ஆனால் அது பூரா ஏழை பாலைகள், சாதாரண மத்திய தர வர்க்கம், அவங்க கொடுக்குற 50 ரூபா 100 ரூபாய். இந்த மாதிரி பிஜேபியும் காங்கிரஸும் போய் நேரடியாக தெருவில் இறங்கி வசூல் செய்ததாக ஏதேனும் செய்தி வந்திருக்கா? அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகளோட சிபிஎம்மையும் இணைச்சு போடுவது நியாயம் அல்ல என்பதைத்தான் நான் அடிப்படையாக பதிவு செய்யல. பல இடங்கள்ல வந்து வணிகர்களிடத்துல அவங்க தொடர்ந்து வசூல் செய்யறதை, மற்ற அரசியல் கட்சிகள் வசூல் செய்யறதை பார்க்க முடியுது. நீங்க உங்களுக்கு கொடுக்குற அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்டை மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் ஏன் கொடுக்க கூடாது? இல்ல, அந்த மாதிரி வசூல் பண்ணியிருந்தா சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை. இன்னும் கூட நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த 20,000க்கு கீழே வசூல் பண்ணுவதையும் நீங்கள் யாரிடமிருந்து என்பதை சொல்ல வேண்டும் என்று தேர்தல் ஆணையமோ அல்லது இதர சட்டப்பிரிவின் கீழோ நீங்கள் கொண்டு வந்தால் நாங்கள் தயார். நாங்கள் நீங்க வச்சிருக்கிற விதியின்படி நாங்கள் சமர்ப்பிச்சுட்டு இருக்கோம். நாங்க சொல்லுகிற விஷயம் வந்து என்னன்னா, 20,000க்கு கீழே வசூல் என்பது எங்களை பொறுத்தவரை வெகு மக்களிடமிருந்து வசூலிக்கிற 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா தான் என்று சொல்லுகிறோம். ஆனால் பாஜக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா, இதை வைத்துக்கொண்டு அவங்க பெருந்தொகையை வசூல் செய்து கொண்டு அந்த தொகையெல்லாம் 20,000க்கு கீழே வந்தது, ஆகவே நாங்க பேரை சொல்லலேங்கிறாங்க. இதுதான் வித்தியாசங்கிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? அவர் சொன்னதுக்கும் மேல அவர் வந்து மக்கள் பக்கெட் கலெக்ஷன் தாண்டியும் பிரகாஷ் காரத் என்ன சொல்றாரு, இன்னொரு காரணம் லெவி, எங்களுடைய உறுப்பினர்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு லெவி அப்படின்னு சொல்றாரு. மாதம் தங்களுடைய ஊதியத்தில் ஒரு பகுதியை வந்து உறுப்பினர் சந்தா தவிர மாதம் உறுப்பினர்களிடமிருந்து கட்டாய நிதி கட்டாயம்னு சொல்லலாமா? அதை சொல்லலாம், வாலண்டரின்னு ஏன்னா ஒரு கட்டாயம்ங்கிற வார்த்தையை சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதோடைய அர்த்தம் என்னன்னா, இப்ப நான் வந்து கட்சியில உறுப்பினர் என்றால் அதனுடைய கடமைகளில் ஒன்று நான் உறுப்பினர் தொகை மட்டுமல்ல
மாதம் நான் ஈட்டுகிற வருமானத்தில் இத்தனை சதவீதம் என்று நாங்க அதை ஸ்லாப் படி வச்சிருக்கோம். அதன்படி செலுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்று நாங்க வச்சிருக்கோம். அதை ஒட்டி அவர்கிட்ட போன அவர் பேசுறதுக்கு முன்னாடி நீங்க இது சொன்னதுல இருந்து அடுத்த கேள்வி, முழு நேர ஊழியர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் இருந்தா அவர்கள் பெறக்கூடிய ஊதியத்தையும் கட்சிக்கு கொடுத்துட்டு கட்சியினுடைய முழு நேர அந்த அலவன்ஸ் மட்டும் தான் வாங்கணுங்கிறது நடைமுறையில் இருக்கு. ஆமா, அது ரொம்ப கராராக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏ இருந்தாலும் சரி, அரசு தருவதையெல்லாம் அவங்க வந்து கட்சிக்கு கொடுத்துருவாங்க. கட்சி அவங்களுக்கு ஏற்கனவே எம்எல்ஏ மந்திரியாக இல்லாததுக்கு முன்பு என்ன அலவன்ஸோ அதை தான் இப்போவும் அவர் பெற்றுக்கொள்வார். அந்த ஏற்பாடு எங்கள் கட்சியில் இருக்குது. ஆகவே தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதர் தன்னோட பாக்கெட்டிலிருந்து தேர்தலுக்கு செலவு செய்கிற ஏற்பாடு எங்கிட்ட கிடையாது. ஆகவே போட்ட பணத்தை எடுப்பது, போட்ட பணத்துக்கு அதிகமாக ஈட்டுவது என்று ஒரு எம்எல்ஏ எம்பி கிளம்புவது என்ற வாய்ப்பு எங்களிடம் இல்லை. இது பிரச்சனை வேற விதமான. இப்போ இந்த கட்சி சிபிஎம் பின்பற்றக்கூடிய ஒரு முறையை பற்றி அவர் வந்து சொல்றாரு. பட் ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னன்னா, மாநில கட்சிகளாக இருந்தாலும் மத்திய கட்சிகளாக இருந்தாலும் சரி, இவங்க தொடர்ச்சியாக இந்த தொழில் நிறுவனங்களிடமிருந்து பெறக்கூடிய அத்தனை நிதியும் வேறு ஏதோ சில சலுகைகளுக்காக பெறப்படுவது தான். அப்போ அந்த சலுகைகளை உருவாக்கி தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கிறார்கள். எவ்வளவு கூடுதலான நிதியை பெறுகிறார்களோ அவ்வளவு அளவுக்கு அவர்கள் தங்களுக்கு சலுகைகளோ அல்லது குறைந்தபட்சம் வந்து ஒரு நீக்குப்போக்கு தன்மையோட அரசாங்கம் நடைபெற வேண்டும். இது உண்மையிலேயே நம்முடைய ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேடு. மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு, மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை ஒரு பெரிய நிறுவனங்களுக்கான ஒரு சார்பு தன்மையோடு செயல்படுவது எனும்பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகம். இப்போ இந்த பிரச்சனை நாம் அணுக வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒன்று, நீங்கள் வந்து அத்தனை தொகையும் நீங்கள் வாங்கக்கூடிய ₹1 இருந்தாலும் சரி, நீங்க அதை வந்து முழுமையா நீங்க வந்து கணக்கு காட்டுங்கன்னு நீங்க வெளிப்படையா கணக்கை காட்டணும்னு நீங்க உத்தரவு போடணும். இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக பெரிய கட்சிகள் இதை நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டமாக ஏற்றுவதற்கு ஒப்புக்கொள்ளப் போவதே கிடையாது. அவர்களுக்கு இந்த ரகசியத்தன்மை அவர்களுக்கும் தேவையாக இருப்பதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ₹1 கூட நீங்க வாங்கினாலும் நீங்க அதை காமிங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஒத்துக்கொள்ள போவது கிடையாது. ஏதேனும் ஒரு ஸ்லாப் ஒன்று வைக்கத்தான் போறாங்க. இந்த பிரச்சனை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ரெண்டு பேருமே ஒருத்தருக்குள்ள ஒருத்தராக இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களும் அரசியல் கட்சிகளும் ஒருத்தருக்குள்ள ஒருத்தராக இருக்கும்போது இந்த சிக்கல் ஏற்படத்தான் செய்யும். அப்பதான் நான் என்ன சொல்றேன், குறைஞ்சபட்ச வெளிப்படைத்தன்மையை நீங்கள் கொண்டு வாருங்கள். எல்லா தொகையும் நீங்கள் வெளிப்படையாக அறிவித்துத்தான் தீர வேண்டும். அதற்கான ஒரு உரிமையை நீங்க அதற்கான ஒரு சார்பு தன்மை இருந்தது அப்படிங்கிறது நாம வெளியே இருக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ளலாமே. எனக்கு என்ன கருத்து வேறுபாடுனா, ஒரு நல்ல நோக்கத்துல சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, அரசியல் கட்சிகளை இயக்குவது கார்ப்பரேட் நிறுவனங்கள் என்பது இப்பொழுது மறைமுகமா இருக்கு. ஐயா சொல்ற திட்டத்தில் என்ன ஆகும்னா அது வெளிப்படையா இருக்கு. என்னுடைய கேள்வி வந்து, அரசியல் கட்சிகள் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தானான்னு தான் கேள்வி. நீங்க ஓட்டு வாங்குறது கோடிக்கணக்கான வாக்காளரிடம் இருந்து, ஆனா சேவை செய்ய போவது இந்த உங்களுக்கு நிதி தருகிற இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் இருந்து என்றால் அது என்ன நியாயமான தேர்தல் முறைமை என்றுதான் நான் கேட்கிறேன். அப்ப தேர்தல் ஆணையத்தை பார்த்து நம்ம கேட்கிற வினா வந்து என்னன்னா, நீங்க சமமான ஆடுகளம்ங்கிறீங்களே, அப்ப பெரும் நிறுவனம் இருந்து நிதி பெறுகிற கட்சியும் நிதி பெறாத கட்சியும் எப்படி சமமான ஆடுகளமாக இருக்க முடியும்? அங்கதான் இந்த தேர்தல் செலவை தேர்தல் ஆணையம் ஏற்பது என்கிற ஏற்பாடு பற்றி இன்றைக்கு விவாதம் வரணுங்கிற, அதுதான் அடிப்படை. அதான் தங்களுடைய உயிர்களையும் தங்களுடைய உடைமைகளையும் பாதுகாப்பாக வைத்திருக்கும் இந்த அரசு அப்படிங்கிற அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கக்கூடிய உறுதிமொழியை அரசு காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில மக்கள் வந்து வாக்களித்து அரசாங்கங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆனால் அரசாங்கங்கள் தங்களுடைய செயல்பாட்டுக்கு தேவையான தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தேவையாக வேறு சில வழிகளில் பணம் ஈட்டி அதன் வழியாகத்தான் தேர்தல் சந்திச்சு பதவிக்கு வர்றாங்க. அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கைக்கு விரோதமாக இருக்கு. அரசு என்ன செய்யும்னு நினைக்கிறோமோ அதுக்கு நேர் மாறாக நடக்குது. இதே போல நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்த இன்னொரு செய்தி, செக்யூரிட்டியில இருக்கக்கூடியவர், அந்த செய்தி சொல்லுது, உண்மையிலேயே அது விசாரணைக்கு அப்புறம் அந்த முடிவாங்கிறது தெரியல. செக்யூரிட்டியாக இருந்தவர் புனேல ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு பெண்ணை கொலை செய்தார் அப்படின்னு ஒரு செய்தி சொல்லுது. 2 மாதங்கள்ல இது 2வது கொலை புனேல அப்படின்னு அந்த செய்தி சொல்லுது. ஏன் மற்ற கொலைகளை விட இது ரொம்ப முக்கியமானதாக ஒரு உணர்வு வருதுன்னா, அந்த வேலையே பயிரை மேய்கிறது. யாரு வந்து வேலை செய்வதற்கு பாதுகாப்பாக இருப்பார்கள்னு யாரை நம்புகிறோமோ,
நமக்கு பாதுகாப்பாக இருப்பவர்கள்னு யாரை நம்புகிறோமோ அவர்களே கொலை செய்தார்கள்ங்கும் போது அது கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் பெற மாதிரி தெரியும். நீங்க ஒரு விஷயத்தை நீங்க இதுல கவனிச்சா தெரியும். இதுன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள்லையும் அந்த மாதிரியான ஒரு கொலைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு அம்சம் தொடர்ச்சியா நான் கவனிச்சே வரேன். என்னன்னா இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பெண்கள், அதாவது குறிப்பாக அவர்களுடைய ஒரு 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 பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கல்வித்தரம் அதிகமாக இருக்கும். ஒரே அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஸ்டாக் பண்ணுறது, அதாவது பின்தொடர்ந்து அவர்களை வந்து நீங்கள் இம்சை பண்ணுறது, இல்லை அவங்கள வந்து சில இடங்களில் தங்களுடைய காதலை வந்து வெளிப்படுத்துகிறேன் என்று பேசுவது, இந்த மாதிரியான ஏதேனும் ஒரு வகையில் தொடர்ச்சியான இந்த மாதிரி பல்வேறு விதமான ஒரு ஒரு நெருக்கடிகளை உருவாக்கக்கூடிய ஒரு சாதாரண மட்ட ஊழியர்கள் அல்லது வந்து நண்பர்கள் அல்லது இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. இப்போ இதில் ஒரு பெரிய கவர்ச்சி அம்சம் ஒன்று இருக்குது. இதாவது ஒரு ஐடியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, இதை வந்து நம்ம காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம், இல்லை வந்து இந்த பொண்ணை நம்ம ஏதேனும் ஒரு வகையில் நம்ம வந்து ஒரு தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை, இது இயல்பாக உண்மையாகவே நல்ல காதலாக கூட இருக்கலாம், அது காதலாகவும் இருக்கலாம், இல்லை வேறு விதமான எண்ணங்களாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸ் டிஃபரன்ஸ் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை இதுக்குள்ளே உருவாக்கி இருக்கு. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட இந்த பொண்ணு வந்து ஒரு ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மென்பொருள் துறை சார்ந்த பெண், நீங்கள் திருப்பியும் அதை கொலை செய்யக்கூடிய அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு காவலாளியாக இருக்கிறார். அது ஏற்கனவே அவன் பின்தொடர்ந்து ஸ்டாக்கிங் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு எச்சரிச்சிருக்கு. அந்த எச்சரிச்ச உடனே தான் அந்த அவனுக்கு வந்து தன்னுடைய வேலை பறிபோய் விடுமோ அந்த மாதிரிலாம் ஏதோ பயத்தினால தான் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் முடிவுகளுக்கு அவன் போறான். நம்முடைய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம பாதுகாப்பு அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு, அதுவும் குறிப்பா பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரி வேலை நேரத்தை நீண்டு வீடு ஆஃபீஸ்லேயே உட்காந்து வேலை செய்யறதையோ, இல்லை நீங்க வந்து இந்த மாதிரியான பாதுகாப்புன்னு நம்பி நீங்க அலுவலகத்துக்கு வர சொல்லியோ, இல்லை இது எல்லாத்தையுமே படிப்படியாக நம்ம குறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா நம்மளால இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த கிளாஸ் டிஃபரன்ஸ் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ குறைஞ்சபட்சம் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து குறைஞ்சபட்சம் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம் அப்படின்னாவது போட்டு இந்த மாதிரியான மாற்றங்கள் தான் நம்மளால கொண்டு வர முடியுமே தவிர இந்த ஒரு பிரிவினை வந்து நம்மளால வீட்டிற்குள் படுகொலை செய்யப்படுகின்ற அது இன்னொரு பெரிய ஒரு நபர்கள் இன்னும் அது வேற இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது நான் சொல்ல விரும்புறது, பொதுவாக உயர் மத்தியதர வர்க்கத்து பெண்கள் இப்படி பாதிக்கப்படும் பொழுது நம்முடைய பத்திரிகையெல்லாம் ரொம்ப முக்கியமான கவனம் அதை செலுத்துது. என்னுடைய கவலை இது தவறு என்பதல்ல. ஆனால் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் ஏழை பெண்கள், கிராமப்புறத்து பெண்கள், அடிமட்டத்து வர்க்கத்து பெண்கள் பாதிக்கப்படும் பொழுது இதே அளவுக்கு நம்முடைய அச்சு ஊடகம் கவனத்தை செலுத்துகிறதா? நான் உங்களுடைய மனச்சாட்சிக்கு விட விரும்புகிறேன் அந்த கேள்வியை. இப்போ பாருங்கள், நந்தினின்னு ஒரு இளம் பெண், கொடூரமாக இருக்குது. சமூக வலைத்தளங்களில் அந்த விஷயம் வந்து மிக அழுத்தத்தோடும் மிகவும் ஆவேசத்தோடும் கொண்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய ஊடகங்களில் அது பேசப்படலை. இருக்கட்டும், அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்பதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். எந்த பெண் பாதிக்கப்பட்டாலும் நிச்சயமாக நாம் கவலைப்பட வேண்டும். இப்போ இங்கே ஒரு ஐடி பெண்மணி, நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல் புனேல 2 மாதத்தில் 2 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கொலை செஞ்சவங்க என சொல்லப்படுவது அந்த அலுவலகத்தை சார்ந்தவங்க, சக ஊழியரோ அல்லது வந்து வாட்ச்மேனோ, ஏதோ எல்லாமே வேலைகளுக்காக வர்றாங்க. அப்போ இது என்ன ரொம்ப ஆபத்தான விஷயம் தானே. அப்படின்னா என்ன பாதுகாப்பு இருக்குது என்று நான் யோசிச்சு பார்க்குறேன். அந்த காலத்தில் பொதுவாக தொழிற்சங்கங்கள்லாம் என்ன, இடதுசாரிகள்லாம் என்ன போராடினோம்னா, மாலை வந்துட்டால் அதுக்கு பிறகு பெண்கள் வந்து அலுவலகத்தில் இருக்கக்கூடாது, 8 மணி நேரம் தான் வேலை, அந்த 8 மணி நேரமும் அது 5 மணிக்குள்ளே முடிஞ்சிடணும் என்று இதற்காக மிகப்பெரிய போராட்டங்கள் உலக அளவில் நடந்து. இப்போ நம்ம பெருமையாக பேசுகிற இந்த சேவைத்துறை அல்லது இந்த ஐடி துறை வந்த பிறகு என்னாச்சு என்றால், ஓரளவு ஒப்பு நோக்கில் கூடுதல் ஊதியம் தர்றாங்க என்கிற ஒரே காரணத்தினால என்ன ஆச்சு என்றால், இரவு 8 மணி. இப்போ இந்த இன்னொரு இதே பக்கத்தில் உள்ள ஒரு செய்தியில் நீங்கள் என்ன இருக்குன்னா, இந்த மென்பொருள் உற்பத்தி சங்கத்தை சார்ந்தவர் என்ன சொல்கிறாருன்னா, இரவு 8 மணி வரைக்கும் வேணா அவங்க இருக்கலாம், அதற்கு மேலே தான் பெண்கள் இருக்கக்கூடாது. அப்படி அவங்க அலுவலகத்துக்கு வரவழைக்கப்பட்டாலும் அவங்க தனியாக இருக்குமாறு செய்யக்கூடாது, பாதுகாப்பு இருக்கணும் அப்படி. இது என்ன நியாயம்னு எனக்கு புரியலை. நீங்கள் 5 மணியோடு குறிப்பாக பெண்களையாவது வீட்டுக்கு அனுப்ப வேண்டாமா? இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி காலத்தில் ஐயா சரியாக குறிப்பிட்டது போல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்று வீட்டிலிருந்தே வேலை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்குது. ஏன் அந்த மாதிரியாவது செய்யக்கூடாது? ரொம்ப கராராக சொல்லப்போனால் அங்கேயே 8 மணி நேரம் தான் இருக்கணும். இப்போ அதை நோக்கி இப்போ போயிட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீண்டும் அது ஒரு எழுச்சி என்பது வந்து கொண்டு இருக்குது. ஆகவே இந்த அடிப்படையான விஷயங்கள் இல்லை. இப்போ நான் கேட்குறது என்னன்னா, ஏன் இத்தகைய விதிகள் உருவாக்கப்படணும்?
மற்ற தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் ஐடி தொழிலிலும் வர வேண்டும். நீங்க கூடுதல் ஊதியம் தர்றோம் என்கிற காரணத்தினால இந்த அடிப்படை அம்சங்களை நீங்க மறுப்பது என்ன நியாயம்? இது உயிரோடு விளையாடுகிற விளையாட்டாக இருக்கு. நான் தான் கூடுதல் சம்பளம் தர்றேன்ல, அப்போ வந்து 8 மணி நேரத்துக்கு வேலை பாரு, இரவில் கூட வேலை பாரு என சொல்வது குறிப்பாக பெண்ணினுடைய அடிப்படை உரிமையை பறிக்கிற செயலாக இருக்கிறது. நிச்சயமாக ஐடிக்கு என்று விதிவிலக்கு தரக்கூடாது, முதல் விஷயம். ரெண்டாவது, அதை நோக்கி போவதற்கு முன்பு சொல்றது கூடுதல் ஊதியம்னு சொல்றீங்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். கூடுதல் ஊதியம்னு சொல்றீங்களே, அதுவே ஒப்பீட்டளவில் அதான் ஒப்பீட்டு அளவுல சொல்ல வரேன். நீங்க அவங்க பாக்குற வேலையில அந்த நிறுவனம் ஈட்டுகிற ஆதாயத்தை வச்சு பாத்தீங்கன்னா அது குறைவுதான். பட் சாதாரண ஜனங்களுக்கு என்ன தோணுது, ஏய் அவருக்கு மாசம் 50,000 60,000 1 லட்சம் ரூபான்னு பேசுறாங்கல்ல, அந்த பேச்சை வச்சுதானே அந்த நிறுவனம் வந்து நீ வந்து கூடுதலா நேரம் இங்க வேலை பார்க்கணும், அல்லது நாங்க என்ன பண்றோம் இந்த ப்ராஜெக்டை இவ்வளவு நாளைக்குள்ள நீ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாள் அவர் மனசுல நின்று அவர் கூடுதலாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தை மறைமுகமாக உருவாக்குறாங்க. அந்த உந்துதல் அவருக்கு ஏன் வருது என்றால் அவங்க மறைமுகமாக அந்த பேச்சு இருக்குல்ல, உனக்கு நாங்கள் கூடுதல் சம்பளம் தரோம் என்று. ஆகவே இந்த பிற இடங்களிலோடு ஒப்பிடும் பொழுது ஆகவே இதன் அடிப்படையிலும் கூட அடிப்படை உரிமையை பறிக்க கூடாதுங்கிறேன் நான். நிகழ்ச்சி இன்னும் பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் நேரம் இல்லை. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.